வணக்கம். PHP tutorial part 10. இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த insert statement, update statement, delete statement, select statement இதை வந்து பார்த்துருக்கோம். இப்போ எப்படி ஒரு login form எப்படி create பண்ணுறது, எப்படி ஒரு registration form எப்படி create பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ மொத்தம் ரெண்டு விதமான அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஃபஸ்ட்டு லாகின் டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் க்ரியேட் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் க்ரியேட் பண்ணுவோம், அதை வந்து அப்டேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று யூசர் நேம் இருக்கும், 2 பாஸ்வேர்டு வாங்குவோம், 3 இமெயில் ஐடி வாங்குவோம். ஸோ இன்கேஸ் அவங்க பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இமெயில் ஐடி வாங்கிக்குவோம். அதுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய ஓன் நேம் வாங்கிக்கலாம், அல்லது எங்கே வேலை செய்கிறாங்க, உங்கள் இன்ஸ்டியூஷன் நேமு, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது சும்மா டெஸ்ட் பேஜ்ன்றதுனால, ஒரு டுட்டோரியல்ன்றதுனால நான் எனக்கு இது மட்டும் வாங்குகிறேன். யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில். நீங்கள் வேணால் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கூட வாங்கிக்கலாம். ரைட். ஸோ ஒன்ஸ் வந்து யூசர் வந்து இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறாங்க, ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பும்போது PHP என்ன பண்ணணும், PHP வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் யூசர் நேம் அவைலபிளான்னு பார்க்கணும். இப்போ இந்த யூசர் நேம் அவைலபிள் இல்லை, ஏற்கனவே வந்து யாரோ எடுத்துருக்காங்க அந்த யூசர் நேமு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த யூசர் நேம் கொடுக்கக்கூடாது. ரைட். 2 பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது, என்கோட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து என்கோட் பண்ணணும். ஏன்னா யாராவது இன்கேஸ் உங்கள் டிபியை வந்து ஹேக் பண்ணாங்கன்னா உங்கள் யூஸரோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாஸ்வேர்டு வந்து என்கோட் பண்ணணும். அதே போல் இமெயில் வந்து அவைலபிள்னு பார்க்கணும். எப்பயுமே இமெயில் வந்து ஒரு செட் ஆஃப் இதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் தான் இருக்கும். ரைட்டுங்களா. அவங்க வேணால் ஒரு யூனிக் இமெயில் ஐடியா இருக்கும், வேறு யாரும் அந்த இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ பெட்டர், ரொம்ப செக்யூரிட்டி வந்து இமெயிலும் ஃபோன் நம்பரும். ரைட். ஸோ இப்போ இதுவும் யூசர் நேம் அவைலபிளாக இருக்குது, பாஸ்வேர்டு என்கோட் பண்ணிவிட்டு இமெயில் அவைலபிளாக இருக்குது, பாஸ்வேர்டு என்கோட் வந்து இது தேர்ட் வரும். ஃபஸ்ட்டு யூசர் நேம் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இமெயில் அவைலபிளான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை என்கோட் பண்ணணும். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர் டேபிளில் இந்த வேல்யூ எல்லாம் போய் ஸ்டோர் ஆகணும். ரைட். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை வாங்க போகிறோம். இதை வாங்கி யூசர் அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாஸ்லாம் எடுத்து இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாஸ்லாம் எடுத்து இந்த யூசர் நேம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அடுத்தது ஃபைல் இருக்கிற டேட்டாலாம் எடுத்து இமெயில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இதில் ரெண்டுமே வந்து அவைலபிள்னால் திருப்பி யூசருக்கு என்ன சொல்கிறோம், யூசர் நேம் இமெயில் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து என்கோட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம MD5 யூஸ் பண்ணலாம். அந்த MD5 வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங், நிறையா இதுவெல்லாம் வந்துடுச்சு, நிறைய விதமான டிஃப்ரெண்ட் என்கோடிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. பட் நம்ம இப்போதைக்கு ஜென்ரலாக நம்ம வந்து MD5 யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஷா கூட யூஸ் பண்ணலாம். 2 இது இருக்குது, MD5ன்னு ஒன்று இருக்குது, ஷான்னு ஒன்று இருக்குது. சரியா. ரைட். அதே போல் இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ரைட். ஸோ இந்த MD5 ஷாலாம் வந்து நம்ம அந்த இது ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ரைட். அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அவங்க இமெயில் வந்து வேலிட் இமெயிலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் கோடு வச்சு செக் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, செலக்ட் யூஸ் பண்ணுவோம், இன்சர்ட் யூஸ் பண்ணுவோம், அப்டேட்டு இல்லை ரெண்டும் தான், செலக்ட்டு இன்சர்ட் ரெண்டும் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், login.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலில்
இந்த ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபைலில் என்னுடைய HTML காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு கண்டெய்னருக்குள்ளே லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து மொத்தம் 3 லேபிள் ஃபார் யூசர் நேம் input type equals text, value equals null, name equals username. பாஸ்வேர்டு வரும், அதுக்கப்புறம் இமெயில் வரணும், அதுக்கப்புறம் சப்மிட் வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃபார் பாஸ்வேர்ட் இதுக்கு வந்து நான் Ctrl+D இந்த ஐடியில் வந்து Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய முன்னாடி இந்த எந்த லைனில் இருக்கிறோமோ அந்த லைனில் இருக்கிற வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே HTML பார்த்துருக்கோம். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, டைப்பு டெக்ஸ்ட் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ரைட்? அதுக்கடுத்தது வந்து இமெயில். ரைட்? ஸோ HTML ஃபைலில் ஒரு ஒரு எலமெண்ட் இருக்குது. அது வந்து இங்கே இமெயில்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது வந்து வேலிட் இமெயிலாக செக் பண்ணும். இமெயில் இல்லைனா இது இட்ஸ் நாட் அ இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு விடாது உங்களை. ரைட்? அடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இது டைப் ஈக்குவல்ஸ் சப்மிட். லாகின் பேஜ் இது ரெஜிஸ்டர் பேஜ். ரைட்? இது வந்து இது வந்து லாகின் பேஜ் கிடையாது, இது வந்து ரெஜிஸ்டர் பேஜ். register.php சாரியா, இது register.php. ரைட்? ஸோ இது எல்லாமே ஃபார்ம் எலமெண்ட்ஸு. அதனால் ஃபார்ம் ஐடி ஈக்குவல்ஸ் ரெஜிஸ்டர், மெத்தட் ஈக்குவல்ஸ் போஸ்ட், action equals register db.php அப்படின்னு ஒரு ஃபைலுக்கு இங்கே கொண்டு வர சொல்கிறேன். ரைட்? /form. ரைட்? ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண வேண்டியது நியூ ஃபைல் register db.php. ஏன்னா இந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணும்போது அங்கே தான் போய் சேரும். ரைட்டா? ஸோ இப்போ இதை வந்து நான் இப்போ மெனுவில் கனெக்ட் பண்ணணும். அதனால் இப்போ மெனுவில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புதுசாக ஒரு மெனு க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து register.php நினைக்கிறேன். register.php வந்து ரெஜிஸ்டர். ரைட்? ஸோ மெனுவில் ரெஜிஸ்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது register.phpக்கு மேப் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ இப்போ கிளிக் பண்ணோம்னா ரெஜிஸ்டர் வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணனா எனக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் கேட்குது. இது ஏன் இங்கே எவ்வளோ சின்னதாக இருக்குது? put type equals submit, CSS திருப்பி இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் கோடிங்கில்? content id register db input type equal to paragraph போட்டிருக்கேனா? ஸோ இது வந்து எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்னு போட்டுக்கிறேன். ரெஜிஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஏரியா கிடையாது இதில், அதனால் இது ரெஜிஸ்டருக்கு தேவையில்லை. இப்போ இது ரெஜிஸ்டர். இதெல்லாம் வந்து டிசைனிங்கோட ஒரு இது.
வேல்யூ போடல, அதனால தான் வந்து சின்னதாக தெரிஞ்சிருக்கு. வேல்யூ வந்து ரெஜிஸ்டர், ரைட். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், ரைட். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டேபிளில் ரிஜிஸ்டர்னு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ டுட்டோரியல் போயிட்டு ரெஜிஸ்டர்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு 5 காலம்ஸ் வச்சுக்கலாம், ரைட். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் ஐடி. ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஐடி இருக்கணும், அதுக்கப்புறம் யூசர் நேம் வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் இமெயில் வரும், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கோடு வரும். அது இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டெப் அஹெடாக போய் இன்னும் ஒரு 2 காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். அது ஒன்று வந்து அப்டேட்டட் ஆன் சொல்லிட்டு போட்டுக்கிறோம், இன்னொன்று வந்து கிரியேட்டட் ஆன் போட்டுக்கிறோம். சரியா, ரைட். இப்போ இது என்ன நான் டைப்புன்னு சொல்லணும். ரெஜிஸ்டர் ஐடி வந்து இன்டீஜர் வேல்யூ 10 போட்டுக்கலாம், இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அடுத்தது யூசர் நேம் வந்து வார்ச்சர் வேரியபிள் கேரக்டர், இது வந்து 50 கொடுத்துக்கலாம். 50 கேரக்டர்ஸ் தாண்டிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும், அதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் டெலீட் ஆகிடும். பாஸ்வேர்டு வந்து 255 கொடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து என்கோட் பண்ணுவீங்க, என்கோட் பண்ணி கொடுக்கறதுனால 255 கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது இமெயில் வந்து வாட்சர், இது வந்து 50. அடுத்து கன்ஃபர்மேஷன் கோடு, இது வந்து நீங்கள் என்கோட் பண்ணி தான் வைப்பீங்க, அதனால் எதுவும் வந்து வாட்சர் கொடுத்து 255 கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக டெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலும் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்னா 255 தாண்டி போனாலும் அது மாதிரி எடுத்துக்கும், அதனால் ஜென்ரலி வாட்சர் கொடுத்து 255 கொடுத்தீங்கனாலே போதுமானது, ரைட். அப்டேட்டட் ஆன், இது வந்து டைம் ஸ்டாம்ப்னு ஒரு இது இருக்குது, அது டைம் ஸ்டாம்ப் கொடுத்துக்கோங்க, இதுவும் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துக்கோங்க, டைம் ஸ்டாம்ப்பு. இப்போ இந்த அப்டேட்டட் ஆன் மட்டும் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஆன் அப்டேட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது இருக்கும், இது வந்து ஆட்ரிபியூட்ஸில் ஆன் அப்டேட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப்னு இருக்கும், அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கிரியேட்டட் ஆனும் அப்டேட் ஆன் மாற்றி போட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டட் ஆன் கீழே போட்டு ஆன் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, எரர் காமிக்கும். அதுக்கு பதிலாக அப்டேட்டட் ஆன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, கீழே வந்து கிரியேட்டட் ஆன் கொடுத்துக்கோங்க, ரைட். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுடைய ரெஜிஸ்டர் டேபிள், ரைட். இப்போ இதில் வந்து எந்த வேல்யூமே இல்லை, ரைட். ஸோ டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா இயர், மந்த், டேட், ஹவர், மினிட், செகண்ட், அந்த இதில் வந்து உட்காரும், ரைட். ஸோ இப்போ இதில் ஏதாவது வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து அப்டேட் ஆகும். அதை நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம், ரைட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இப்போ அடுத்தது இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றத அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம்.